இந்த மாதிரி ஃபிஜிட் ஸ்பின்னரில் வந்து 2 பக்கமும் வெயிட் ஈக்குவலாக இருக்கிறனால தான் அது சுற்றும் போது ரொம்ப ஸ்டெடியாக ஸ்மூத்தாக சுற்றும். ஓகேங்களா? பட் அந்த சமயத்தில் நீங்கள் ஃபிஜிட் ஸ்பின்னர் இருக்க ஒரு பக்கத்தில் வெயிட்டை குறைச்சிட்டிங்கனாலோ இல்லை ஒரு பக்கத்தில் கூட்டினாலோ அது வந்து ஸ்மூத்தாக சுற்றாது. இப்போ நான் இதுலேருந்து இந்த பாலை தூக்கிட்டேன், ஒரு பக்கம்னால வெயிட் குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சுற்றும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அது ஒரு மாதிரி ஷேக் ஆகுது, பார்த்தீங்களா? வைப்ரேட் ஆகுது. இதுக்கு காரணம் ஈக்குவலிபிரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கெட்டு போயிடுச்சு. இப்போ சுற்றும் போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒன்று வெளிப்படும் 2 பக்கத்தில் இருந்தோம். ஓகேங்களா? ஏன்னா வந்து வெயிட் இருக்குது, வெயிட் சுற்றும் போது அது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்க வரைக்கும் ஷேக் ஆகாது. ஆனால் இந்த பாலை நான் வெளியே எடுத்ததுனால ஒரு பக்கத்தில் மாசை குறைச்சிட்டேன். ஸோ மாசு கம்மியாக இருக்க இடத்துல வந்து ஃபோர்ஸ் கம்மியாக கிரியேட் ஆகும். அதனால் அந்த ஈக்குவலிபிரம் வந்து கெட்டு போயிட்டு நான் ஈக்குவலிபிரம் ஸ்டேட்டுக்கு வந்து மாறிடுச்சு. அதாவது 2 ஃபோர்ஸும் ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகாமல் ஒரு பக்கம் ஃபோர்ஸ் அதிகமாகவும் ஒரு பக்கம் ஃபோர்ஸ் கம்மியாகவும் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம சுற்றும் போது ஷேக் ஆகும். இது இந்த ஃபிஜிட் ஸ்பின்னரில் சின்னதாக தெரியலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபேனில் அந்த ஈக்குவலிபிரம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3 ஃபேன் பிளேடும் உடஞ்சி ஒரு பக்கம் பறக்கும். ஸோ இந்த ஃபிஜிட் ஸ்பின்னரை வாங்குறதுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.